உலகத்துல எவ்வளவு கடை இருக்கு, இந்த கடைக்கு தான் நீ வரணுமா ஜெசி? இங்க பாருடி என்னைய. நீ குடிக்க போற அந்த 200 ml காஃபிக்கு இவ்வளவு தூரம் நீ கூப்பிட்டு வந்திருக்கியே, நான் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி இந்த கடையில என்னதான் இருக்கு? ஒன்னதான் சொல்லு, என்னையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கியே, இந்த கடையில அப்படி என்னதான் இருக்கு? இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள கடையில எல்லாம் வந்துட்டு உனக்கு காஃபியே தெரியலையா? அதுல என்ன உனக்கு என்ன விஷத்தையா கலந்து வச்சிருக்காங்க? அப்படி என்ன இந்த கடையில இருக்கு சொல்லுடி ஜெசிகா. இங்க நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க காஃபி கொட்டையை அரைச்சு காஃபி போட்டு தருவாங்கடி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். போதுமா? கேள்வி மேல கேள்வியா கேக்குறா. ஸ்பான்சர் தெரியும்ல, நம்ம வச்ச பெட்டில நான் ஜெயிச்சதுனால நீ தான் எனக்கு வாங்கி தரணும், மறந்துடாத. இது புரியுது, என்ன வேணும்னு சொல்லு. பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான். பட்ஜெட்டை தாண்டி போனா ஸ்பிளிட்டிங் தான். எப்படி? ஓகே தானே? ஓகே தான் எனக்கு. டீல் டி. ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு பில்லை ஏற்றி விட்டேன்னா 2 பேரும் உட்காந்து மாவாட்ட வேண்டியதான். தெரியும்ல, என்கிட்ட காசு இல்லை சொல்லிட்டேன் இப்பயே. நிலா, இது காஃபி ஷாப்பிங்க, மாவெல்லாம் ஆட்ட விட மாட்டாங்க. வேணா பாத்திரம் கழுவ விடுவாங்க. என்ன வீட்டில் பாத்திரம் கழுவுன அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லு, ஈஸியா இருக்கும். எனக்குன்னு தான் இந்த ஆண்டவன் வந்துட்டு அரைக்கிருக்கையும் முழுக்கிருக்கையும் அனுப்பி விடுவாரு போல. ஐயோ தொல்லை தாங்க முடியலடா. டே என்ன நிலா, நீ இப்படி சொல்லிவிட்ட? இன்னும் எவ்வளோ இருக்கு? இதுக்கே நீ இப்படி மூஞ்சி சுருக்கிட்டா எப்படி? பாரு, முகம் இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்கு. நீ சாயந்தரத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கல என்னை இஞ்சி தின குரங்குன்னு சொல்லாதன்னு. எத்தனை தடவை சொல்லுவேன்? நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ பாட்டு என்னமோ எனக்கு எங்க வீட்டில் வச்ச பேர் மாதிரி இஞ்சி தின குரங்கு குரங்குன்னு சொல்லிட்டு இருக்க. என்னை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? நல்லா தானே பேசுறேன். குரங்கு இப்படி பேசுமா? எந்த ஊர்ல நீ பார்த்த? அதான் இந்த ஊர்ல இந்த தான் பேசிட்டு இருக்கேன். என்ன ஒன்னா வந்துட்டு அதான் கேப் கிடைச்சா போதுமே. நல்ல சந்தில சிந்து பாடுறியே நீ. இப்படியே என்னை கலாச்சிக்கிட்டே இரு, அப்புறம் பாத்துக்க பில்லு கட்டாம உன்னைய பாசம் தைக்க விட்டுட்டு போயிடுவேன் பாத்துக்க. எம்மா, நான் வாய மூடிக்கிட்டே இருக்கேன். அப்படி மட்டும் எதுவும் பண்ணிடாத. அப்படி பண்றேன்னா முன்னாடியே சொல்லு, நானும் பின்னாடியே ஓடி வந்துடுறேன். என்னாலாம் பாத்திரம்லாம் வளர்க்க முடியாது. நான் எங்க வீட்லயும் வந்துட்டு தண்ணி குடிக்க தண்ணி வந்து குடிக்க மாட்டேன். நீ என்னன்னா இந்த கடையில வந்துட்டு பாத்திரம் வளர்க்க சொல்ற? வாய்ப்பே இல்லை ராஜா. தெரியுதுல, அதனால அடக்கி வசதி. என்ன ரொம்ப பேசுனா இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். அப்புறம் பாத்துக்க, பாத்திரம் தான் வளர்க்கணும். எப்படி வசதி? ஓகேவா? நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். சும்மா உட்காந்து அதிக பிரச்சனை தனமா வந்துட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்க, புளி தின்ன கரடி மாதிரி இருக்கேன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன். பாத்திரம் தான் வளர்க்கணும். சரிங்க யுவரான, நான் எதுவுமே சொல்லல. இவ வாங்கி கொடுக்க போற 2 வரிக்கி ரொட்டிக்கும் ஒரு 20 ரூபா காப்பிக்கும் என்னென்னலாம் வந்துட்டு பொத்து போக வேண்டியதா இருக்கு. கேட்டல, வாங்கி கொடுக்க வரேன்ல, அப்புறம் என்ன? நான் சொல்றதுக்கு இதையும் கேட்கணும், இதுக்கு மேலேயும் கேட்கணும். என்ன ஆட்டோ ஓவரா இருக்கு நிலா, ரொம்ப பேசுற பாத்துக்க. இப்படிலாம் பண்ணனா நான் விட்டுட்டு போயிடுவேன். அப்புறம் உனக்கு வர்றதுக்கு வழி தெரியாது. அப்புறம் நீ தொலைஞ்சு போயிடுவ பாத்துக்க. நான் தொலைஞ்சு போறது இருக்கட்டும், உனக்கிட்ட ஏது காசு? முதல்ல பஸ் பிடிச்சி நீ ஊரு போய் சேர்ந்துருவியா? என்கிட்ட தானே பஸ் இருக்கு, அது மறந்துட்டு பேசுறியா ஜெசிகா? நிலா, என்னடி சொல்ற? எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லி ஆஃப் பண்ணிடுறேன். என்ன எப்போ பார்த்தாலும் என்னை நீ வின் பண்ணிக்கிட்டே இருக்க பாரு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை நான் ஜெயிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு இந்த கான்வர்சேஷன்ல. வாய்ப்பே இல்லை. முதல்ல நீ காலேஜில் வைக்கிற செமஸ்டரில் அரியர் இல்லாமல் வந்துட்டு ஜெயிக்க பாரு, அப்புறம் என்னைய ஜெயிக்கலாம் வந்துட்டா சொல்கிறதுக்கு. பழைய அரியரையே கிளியர் பண்ண முடியலையா, இதில் வர என்னைய கிளியர் பண்ண போகிறாளாம் இவ கான்வர்சேஷனில். வந்துட்டா தூக்கிக்கிட்டா அங்கே இருந்துட்டு இங்கே. சரி, இப்படியே இங்கேருந்து பனிக்குள்ளே நீ நிற்க விட்டு எனக்கு காய்ச்சல் வந்து நாளைக்கு நான் வந்துட்டு லீவு போடணும். நாளை கழிச்சு அந்த சோபனா மேம்கிட்ட 4 அறுப்பு வாங்கணும்னா அதானே இப்போ உனக்கு ஆசை. இப்போ நீ கடைக்குள்ள வரியா இல்லையா? உனக்கு அந்த 2 வரிக்கி ரொட்டி 20 ரூபா காஃபியும் வேணுமா வேணாமா? அந்த 20 ரூபா காஃபியும் 2 வரிக்கி ரொட்டியும் திங்கிறதுக்கு 20 கிலோமீட்டர் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கா இவ. ஒரு தடவை அந்த காஃபியை குடிச்சிட்டு நீ வந்துட்டு சொல்லு, நான் ஏன் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன்னு. குடிக்காம சும்மா வந்துட்டு 20 ரூபா காஃபிக்கு 2 வரிக்கி ரொட்டிக்குன்னு சொல்லாத. அது வரிக்கி ரொட்டி இல்லடி, அது பிஸ்கெட்டு. காலேஜ் படிக்கிற பிள்ளை மாதிரியா பேசுகிற? ஏதோ பட்டிக்காட்டா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. மாடர்ன் காட்டுவாசிடி நீ நீலா. சி. கடைக்குள்ள போகலாமா தங்கக்குட்டி? இது போதுமா மேடம்? இப்படி சொன்னா போதுமா? இப்போ நான் மாடர்ன் வாசி மாதிரி இருக்கானா? மாடர்ன் காட்டுவாசியா உனக்கு? நீ பார்த்தா வந்து காட்டுவாசி மாதிரி தெரியும், இல்லை இதுக்கு மேலே தாண்டி தெரியும். கூட்டிட்டு வந்திருக்கல இவ்வளவு தூரம் எதுவும் கேட்காம. உனக்கு பாரு, உள்ளவா. அங்க இருக்கிறது நிலாவும் ஜெசிகாவும் தானே? ஹலோ ஜெசி, நிலா இங்க பாருங்க. ஹலோ ஹலோ ஜெசி, ஜெசிகா. நான் சொல்றத கேப்பியா மாட்டியா நீ? அதை நீ சொல்றது பொறுத்துதான் இருக்கு, கேக்குறதா இல்லையான்னு சொல்லு. கேர்ள்ஸ், நான் கூப்பிடுறது கேட்கலையா? ஹலோ. அங்க பாரு வியான். ஜெசிகா, வர வர உனக்கு விளையாட்டு தானே அதிகமா போச்சு. எப்ப பார்த்தாலும் எதுக்கு அவனையே சொல்லிட்டு இருக்க? நீ அவனை வச்சு ஏன் வந்துட்டு நீ வம்பளுத்துக்கிட்டே இருக்க? இப்ப நான் நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். என்னடி உனக்கு பிரச்சனை? நிலா, உண்மையிலே பின்னாடி வியான் இருக்கான், அதான் விடாதடி. நிலா, ஜெசிகா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, கண்டுக்க கூட மாட்டீங்க.
ஐயோ எவ்வளவு நேரம் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காதுல விழுகலையா? ஏன் நிலா என்ன ஷாக் ஆகியிருக்க? நான் தான் வியான். ஏதோ புதுசா பாக்குற மாதிரியே பாக்குறான் ஒவ்வொரு தடவையும். அவ அப்படிதான், அவளை வீடு என்ன வியான் பண்ற? அதை நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்க என்ன பண்றீங்க? ஆக்சுவலா என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. நான் சும்மா சின்ன வாக் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்பதான் உங்களை பார்த்தேன். என்ன கேர்ள்ஸ் வெளியில வந்திருக்கீங்களா? ஓஹோ ஹா, காஃபி ஷாப்புக்கா? ரைட்டு. ஒரு வார்த்தை என்னையும் கூப்பிட்டு இருந்திருக்கலாம். சாரி வியான். சரி சரி விடுங்க, நான் எதுவும் நினைக்கல. என்ன மேடம் வந்துட்டு இன்னும் ஷாக்கை விட்டு வெளியில வரலையா? நீலா மேடம், கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? வாயில ஏதாவது கொசு போயிட போகுது. ஐயோ, மேடமுக்கு வேப்பில தான் அடிக்கணும் போல. என்னாச்சு இப்படி பெய்ய பார்த்த மாதிரி இப்படி நிக்கிறா இவ? ஏய் நீலா, இட்ஸ் மீ வியான், யுவர் கிளாஸ்மேட். ஹலோ. என்ன பண்ணாலும் ஷாக் போகவே போகாது போல. ஜெசி நீயாவது ஏதாவது சொல்ல. ஏய் நிலா, அவன் கூப்பிடுறான் பாரு, என்னடி ஆச்சு உனக்கு? ஹாய் வியான், எப்ப வந்த? ஹாய் ஹாய். ஓ, இப்பதான் சுயநினைவே வருதா? நான் தான் வியான், தெரியுதா? அதெல்லாம் தெரியுது. சாரி வியான், ஒன்றும் இல்லை, சின்ன தலைவலி எவ்வளோதான். சரி, என்ன ரெண்டு பேரும் காஃபி ஷாப் வந்திருந்தீங்களா? சரி, ஏன் வெளியிலயே நிக்கிறீங்க, உள்ள போகாம? அது ஒன்றும் இல்லை வியான், இந்த நிலா தான் சின்னதாக சண்டை போட்டுட்டு இருந்தா, சமாதானம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. நீனும் வா, ஜாயின் பண்ணிக்கேன். ஷோர், கண்டிப்பா. கேர்ள்ஸ், நான் தான் வந்துட்டு பே பண்ணுவேன். இது என்னோட ட்ரீட். பில் பே பண்ணும்போது நான் பே பண்ணுவேன், அப்படி இப்படிலாம் எதுவும் சொல்லக்கூடாது, ஓகேவா? நான் தான் பே பண்ணுவேன். ஐயோ வேண்டாம் வியான், நீ எதுக்கு வந்துட்டு இதெல்லாம் எடுத்துக்கிற? நம்ம ஸ்பிளிட் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு வந்துட்டு இது? வேணாம் வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், அது எப்படி? அதுவும் என் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் பண்ணலான்னா இது எப்படி? நான் தான் வந்து பே பண்ணுவேன். ஸோ நீங்க ரெண்டு பேரும் எதுவுமே கேட்காம வாங்க, வேணுங்கிறத சாப்பிடுங்க. நான் தான் பே பண்றேன் இன்னைக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? என்ன நிலா மேடம், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ஸ்பிளிட் போட்டுக்கலாம் வியான், எதுக்கு தேவையில்லாம? நான் வந்துட்டு சொன்னா கேட்க மாட்டீங்களே, அதெல்லாம் முடியாது. நான் பே பண்றேன்னா பே பண்றேன் தான், அவ்வளவுதான். ஏய் நிலா, வியான்ட்ட சொல்லிருட்டுமா நம்ம பாக்கியாவை பார்க்க போறத? உனக்கு ஓகேனா நான் சொல்றேன்டி. அதான் வாய் வரைக்கும் வந்துடுச்சுல, சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லத்தான் போற, இதுல என்ன நிலா சொல்லட்டுமான்னு கேட்குற? பண்ணு, உன் பங்குக்கு என்னென்னமோ பண்ணணுமோ பண்ணு. ஐயோ அப்படி இல்லடி, நம்ம வந்துட்டு கூப்பிடலாம், நம்ம செட்டு தானே. பாக்கியாவை பார்க்க போறதுல இதுல என்ன? அவனும் வரட்டுமே, அஸ்வினி கூட கேட்டா தானே, சொல்லலாண்டி. திரும்பவும் சொல்றேன், என்கிட்ட எதுவும் கேட்காதவோ விருப்பம், அவ்வளவுதான். ஏய் நிலா, இப்படிலாம் இருக்காதடி. என்னடி உனக்கு பிரச்சனை? அவன் வர்றதில்ல, நான் சொல்லதான் போறேன். நீ வந்து என்னமோ பண்ணுப்போ. பாத்தியா, எதுக்கு என்கிட்ட கேட்ட? சொல்லதான் போற, அப்ப சொல்ல. அதுதான் நானும் சொன்னேன், இதுல என்ன சொல்லவான்னா என்ன ஜெசி? என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்?